கலியுகம் இந்து காலவரிசைப்படி கிமு 3102 தொடங்கியது. இது 4,30,2000 ஆண்டுகள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் கலியுகம் கிபி 4,28,899 முடிவடையும். இருப்பினும் கலியுகம் 2025 சியில் முடிவடையும் என்று சில ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. கலியுகம் பெரும் அழிவை தீண்டிய உலகத்தில் கடவுள் ஒரு மனிதனுக்கு அடுத்த தேவை சக்தியை அளித்து சிக்கல்களை தீர்க்கும் வாய்ப்பை வழங்கினார். ஆனால் அந்த மனிதன் அந்த சக்தியை தவறாக பயன்படுத்தி ஒரு புதிய அழிவை உண்டாக்கினார். உலகம் அதற்காக பாதிக்கப்பட்டது. அதன் உயிர்கள் அழிந்தன. இங்கே பதிலளிக்காத கரங்களை பார்க்கும் கடவுளின் மனம் என்ன பல்வேறு ஞானங்களை பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கின்றது. இங்க வாழ்றதுக்கு கூட வழி இல்லாம போச்சு. இங்க இப்ப யாரும் உயிரோட கூட இல்ல. இந்த உலகத்தை காப்பாத்தணும்னா எங்க தப்பு நடந்துச்சோ அதை மாத்தி அமைக்கணும். அப்பதான் இந்த உலக பழைய நிலைமைக்கு திரும்ப. உனக்காகத்தான் நான் வந்துகிட்டே இருக்கேன். உன்னை சீக்கிரம் நான் கண்டுபிடிப்பேன். எவ்வளவு பிரபஞ்சங்கள் அழிஞ்சாலும் சரி, காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அதை கேட்டு வாங்கி போனாள் அந்த கண்ணி என்னவானாள். நான் காற்று வாங்க போனேன். நீங்க தானே அந்த பாட்டி வரும்போது வேகமா போனது. ஏன் இப்படி வேகமா ஓட்டுறீங்க? மெதுவா ஓட்டிட்டு போங்க. உங்களோட கோபத்தை ரோட்ல காட்டாதீங்க. இனிமே இப்படி ஓட்ட மாட்டேன்னு சொல்லுங்க. இனிமே வண்டியை பார்த்தே ஓட்டிட்டு போறேன். இனி வேகமா ஓட்ட மாட்டேன். சார், பொதுவா டைம் டிராவல் பண்றது எல்லா பேருமே பொதுவா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். நம்ம அதையும் தாண்டி ஒரு மல்டிவர்ட்ஸ் பத்தி ஆராய்ச்சி செஞ்சு அதுல நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறது தான் ஒரு சுவாரஸ்யம் சார். மல்டிவர்ஸ் கான்செப்டா பிராக்டிக்கலா யோசிச்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளாலேயே அதோட கோரை கண்டுபிடிக்க முடியல. உன்னால என்ன பண்ண முடியும்? நீங்க மனசு வச்சா முடியும். உண்மைக்கு அப்பாற்பட்ட சக்தி தான் ஒயிட் ஹோல். நீங்க சொல்ற ஐடியா நல்லா இருக்கு. நாங்க எல்லாரும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான வசதி நாங்க செஞ்சு தரோம். ஐயோ, நீங்களா? நீங்க எப்படி இங்க? இப்பெல்லாம் கார்லாம் ஓட்டுறது இல்லைங்க. நீங்க சொன்னது என் மனசை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்துச்சு. என்ன விஷயமா வந்தீங்க? நாளைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும். இங்க வந்திருக்கிற அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். ஏன்னா வெற்றிகரமா என் தம்பிக்கு கான்டாக்ட் கிடைச்சிருச்சு. எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க.
இது இம்பாசிபிள் இல்ல குவாண்டம் பிசிக்ஸ் படிச்சு எனக்கே புரிஞ்சா ஒண்ணும் மட்டும் உன் புரியல. தலைக்கு என்ன ஏறவா போகுது? குவாண்டம் பிசிக்ஸ் பத்தி தெரிஞ்சிருந்தா போதாது. காஸ்மிக் மைக்ரோவேவ், மேட்டர்ஸ், ஆன்டி பட்டர்ஸ் இதோட தியரி பத்தி புரிஞ்சுக்கணும். ஓகேப்பா, உன்னோட ஆளை யாரோ இன்வைட் பண்றேன்னு சொன்ன. இப்ப வரைக்கும் யாருமே வரலையே. வந்தால் நல்லா இருக்கும். மலர்ந்து காட்டும் பூவே என் கனவே, உன் காதலை என்னை மறக்க செய்த கனவில் வந்த தேவதை போல நீயும் இருந்த அழகை உன்னாகலா நானே மயந்தி வருந்தேன். மலகளும் மலகளும் ஏதது பாரு, உன் சிரிப்பிலும் கண்களை மயக்கினாய் பாரு. என் வீட்டு கண்ணாடி முகத்தை பார்த்து எனக்கு உன் முகம் மொத்தம் ஓய் அழகா இருக்கேனா? நீ கூப்பிட்டு வர வேணாம்னு தான் நினைச்சேன். அப்புறம் வரலன்னா நீ ஃபீல் பண்ணுவ, அதனால தான் வந்துட்டேன். நம்ம கார்ல ரைடு போலாமா? ஏய், உன் கூட சந்தோஷமா வாழணும், என்ன நீ அழகா பாத்துக்கணும், என்ன விட்டு நீ எப்பவுமே போக கூடாது. எத்தனை ஜென்மம் நானாலும் உன்னை இறுக்கி பிடிப்பேன், தவிர கையிட மாட்டேன். நின் அழகே தேவதை நீயே. இந்த மல்டிவர்ஸ் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் வேற வேற விதமா இருப்பேன். இந்த காலத்துல நான் சயின்டிஸ்டா இருந்தா இன்னொரு காலத்துல நான் எந்த மாதிரி இருப்பேன்னு எனக்கே தெரியல. ஆனா நம்ம எதையும் மாத்தாம சில விஷயங்களை மட்டும் கலெக்ட் பண்ணா போதும். ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த மாத்திட்டோம்னா இந்த பிரபஞ்சத்துல என்ன மாதிரி விளைவுகள் வரும் தெரியல. விக்ரம், நீ எங்க போன? இப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாராச்சும் கொஞ்சம் புரிய வைங்களே. நான் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? உங்க வைஃபை நீங்க தான் கொலை செஞ்சதுக்கான ஆதாரம் இதுதான். இது வாய்ப்பே இல்ல. என்னோட பொண்டாட்டி நான் ஏன் கொலை பண்ணணும்? அதை நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. என் பொண்டாட்டி என்னடா பண்ண? பூ பறிக்க தோணுதா?
இருக்குதே என் நெஞ்சோரமோ சிரிப்பிலே முகங்களாய் அழகு தெரியுதே அடியே அழகே நிலவி கையில் பிடிப்பேன் எதையும் கேட்டாலும் உனக்கு பிடித்து தருவேன் காதலி கை கோர்க்கவா கவிதைகள் நான் பேசவா கண்களை நான் மூடவா உனக்கு நான் நிலவையே பிடித்து தருகிறேன் திடீரென்று பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பாம் வெடிக்க வைத்து அட்டகாசம் செய்கிறார்கள். மக்களுக்கு ஒரு அறிவிப்பு: தாக்குதல் அதிகமாக இருப்பதால் எல்லாரும் முடிந்த வரைக்கும் பாதுகாப்பான இடங்களில் ஒளித்துக் கொள்ளுங்கள். பைத்தியக்கார நாய்க எதுக்கு பாம்பு போடுதுன்னே தெரியல. இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். சீக்கிரம் நம்ம ஒரு வண்டி கிட்ட போகணும். அடியே என்ன விட்டு போன அடியே என்ன விட்டு போன மனச கல்லாக்கிட்டு போன அடியே. சாரு என்ன விட்டு இறந்துட்டா. அவள் இல்லாத உலகத்துல நான் ஒரு பிணமா தான் இருந்தேன். அவ எனக்கு வேணும்னா அந்த தலையெழுத்தை மாத்தி அமைக்கணும்னு முடிவு செஞ்சேன். உறவோடு ஒன்றாக சேர காதல் பார்வையில் ஏக்கத்தில் உன்னை நினைக்க வாசத்தை உன்கிட்டையவில் பார்த்தேன் என் உயிரே. எவ்வளவு தடவை டைம் மெஷின் உருவாக்கி என்னோட சாருவை காப்பாத்த முயற்சி செஞ்சேன். ஒவ்வொரு தடவையும் தோல்விக்கு மேல தோல்விதான் கிடைச்சிச்சு. உன் பாசத்துக்காக நான் ரொம்ப தவிச்சேன். வெற்றிகரமா என்னோட மிஷின் நான் உருவாக்கினேன். அதன் டைம் மெஷின் நினைச்சேன். ஆனா அது பல மல்டிவர்ஸ் பிரபஞ்சங்கள் கூட்டிட்டு போச்சு. என்னோட சாரு மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க நான் நினைச்ச சாரு கிடையாது. பலமுறை கோபம் அடைச்சேன். ஒவ்வொரு தடவை போய் எனக்குள்ள ஒரு வித்தியாசமான சக்தி உருவாச்சு. மெஷினே இல்லாம பல பிரபஞ்சங்களுக்கு போக முடியும். பல பிரபஞ்சங்களை என்னால் அழிக்கவும் முடியும். என்னோட சாரு இல்லாத இந்த உலகத்துல எந்த உயிருக்கும் இடம் இல்லைன்னு முடிவு செஞ்சேன். இந்த உலகத்தை அழிக்க முடிவு செஞ்சேன். பல மல்டிவர்ஸ் உலகத்தை ஒன்னு சேர்த்து அழிக்க போறேன். பொதுமகனே நிப்பாட்டு. இந்த கலியுகங்களுக்கே எவ்வளவோ ஆண்டுகள் இருக்கு. உன் காதலுக்காக பல பிரபஞ்சங்களை அழிப்பது மிகவும் தவறு. உனக்கு கொடுத்த சக்தியை தவறான வழியில் உபயோகப்படுத்தாதே. இங்கு வாழும் மக்கள் ரொம்பவும் பாவப்பட்டவர்கள். சிலர் கெட்டவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். உன் உலகில் என்ன விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். அதை யார்னாலையும் மாற்ற முடியாது. பிறப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறார்கள். அதற்காக விதியை மாற்ற முடியாது. இதோட நிறுத்திக்கொள். சத்தம் போடாதே. உன் உலகத்திலிருந்து உன்னை கொல்றதுக்கு தூக்கிட்டா வந்தே. அது நான் தான், இதுவும் நான் தான். மன்னிச்சுக்கோ.
என்ன பத்தி சொல்ல மறந்துட்டேன். என்னோட கதையில உனக்கு 2 பேரு. இவனுங்க நம்மள டம்மியா நினைக்கிறானுங்க. தம்பி, ஒருத்தன் கூட வீட்டுக்கு போக கூடாது. அடிச்சு தோரணையா தொங்க போடுடா. கருவி நல்லாவே வேலை செய்யுதுங்க. முதல் படி கருவியை மட்டும் நம்ம பொருத்திட்டனா இது மொத்தமா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரித்திரத்திலேயே நம்ம தான் முதல் மல்டிவர்ஸ் கருவியை கண்டுபிடிச்சிருக்கோம்.